இந்த பசங்க எல்லாம் விளையாண்ட மாதிரியே போட்டுருவாங்க. எதையாவது எடுத்து வைக்கிறாங்களா? ஏமா காலையில வந்து வேடிக்கை பார்த்து நின்றுக்கிறியா? என்னடா இனி சத்தத்தை காண நினைச்சேன். வந்துட்டீங்களா? வாங்க காலையிலே ஆரம்பிப்போம். போட்டது போட்டபடி கிடக்குது. அவன் மாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. நீ பின்னாடி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? போய் உள்ள இருக்கிற வேலையை செய். அது எப்படி மத்த? எப்ப எங்க பார்த்தாலும் நான் இருக்கிற இடம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வந்துறீங்க. வீட்டுல மட்டும் இல்ல, ஒரு கல்யாண விசேஷம் மண்டபத்துக்கு போனாலும் சரி, வெளியே எங்கேயாவது போனாலும் சரி, யார் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் கரெக்டா அந்த இடத்துக்கே கண்டுபிடிச்சு வருவீங்களே. அது எப்படி உங்களால மட்டும் இப்படி முடியுது? அம்மாடி என்ன வாய் பேசுறீங்க? அப்பெல்லாம் எங்க மாமியார் பார்த்தா நாங்க அந்த பயப்படுவோம். இப்ப இருக்க பிள்ளைங்க மாமியாரை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா இப்ப நாங்க உங்களை நம்பி இருக்கோம். அன்னைக்கு எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட தைரியமா உரிமையா இருந்தோம். இன்னைக்கு 10 ரூபா மாவு கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். அதெல்லாம் கரெக்டா தான் சொன்னீங்க. 10 ரூபா மகன் கொடுப்பான்னு சொன்னீங்க. அதை வேணா ஏத்துக்க. மக கொடுப்பான்னு சொன்னீங்க பாருங்க, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். மக வாங்கிட்டு வேணா போக, கொடுத்துட்டாலும் போகாது. என் மகளை பேசலன்னு உனக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்குமே. எப்ப பார்த்தாலும் அவளை பேசிட்டே இருக்கணும். ஆமா, உங்களுக்கு மருமகன் நின்னா கண்ணு உறுத்திட்டே இருக்கும். மருமகன் நடந்தா கண்ணு உறுத்திட்டே இருக்கும். மருமகன் நல்லது வெளியே போட்டு போயிட்டா அதுவும் கண்ணு உறுத்தும். மருமகன் புருஷன் கூட நின்று பேசிட்டு இருந்தா அதுவும் கண்ணு உறுத்தும். மருமகன் அம்மா அப்பா கூட பேசினாலும் கண்ணு உறுத்தும். மாமியாருக்கு கண்ணு உறுத்தும் போது மருமகளுக்கு மாமியார் மேல கண்ணு உறுத்துற ஒன்றும் தப்பு இல்ல. எல்லாம் அவனை சொல்லணும். அவன் கொடுக்குற இடம் தான். உங்களுக்கே அவன் இடம் கொடுக்கும் போது எனக்கு கொடுக்காம இருந்தாருன்னா என்ன தப்பு இல்லையா?